ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஸோ எப்படி இருக்கீங்க எல்லோரும்? கூடயும் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் கடந்த ஒரு 2 மாதமாக வந்து நான் ஸ்டோரிஸ் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுவும் வந்துட்டு கொஞ்சம் இன்ஸ்பிரேஷ்னலாக, மோட்டிவேஷ்னலாக அந்த மாதிரி கதைகள் தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நார்மல் எபிசோட் போட்டு நான் கேஷுவலாக பேசியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியோ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வாரம் வந்துட்டு ஒய் நாட் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த வாரம் வந்துட்டு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன்னியான ஒரு கதை. ஆனால் அந்த கதையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அது எனக்கு என்ன நடந்துச்சு, அதுலேருந்து நான் என்ன இன்ஃபர் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ ஆரம்பிக்கலாங்களா? ஸோ பேசிக்காக வந்து நான் ஒரு மூவி லவ்வர். எனக்கு மூவிஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேட்டரில் போய் படங்கள் பார்க்குறது இன்னுமே ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தனி ஃபீல் மாதிரி இருக்கும். அந்த பெரிய ஸ்க்ரீனில், அந்த அட்மாஸ்பியரில் எல்லாரு கூடயும் உட்காந்து பார்க்குறது, க்ரௌடு கூட உட்காந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம ஊரில் தேட்டருக்கு போனால் வந்துட்டு அது ஒரு சின்ன கேட்ச் இருக்குது. ஏன்னா டிக்கெட் செலவோட அங்கே இருக்க ஈட்டபிள் ஐட்டம்ஸ், அதாவது அந்த பாப்கார்னு, பஃப்பு, காஃபி, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஏர்லி 20s இல்லை ஒரு ஃபஸ்ட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப் மை தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்லலாம் வந்துட்டு நான் எதுவுமே வாங்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு பட்ஜெட் பர்சன். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ கையில் காசு இருக்காது. அண்ட் ஒர்க்குன்னு வந்ததுக்கப்புறம் கூட வந்துட்டு இப்போ ஒரு பாப்கார்ன் 300 சொல்கிறாங்க, இல்லை ஒரு காஃபி 100 சொல்கிறாங்க, ஒரு பஃப்பு 100 சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு மனசே வராது. ஏன்னா 100 ரூபா கொடுத்து எவனாவது ஒரு பஃப் சாப்பிடுவானா, 300 ரூபா கொடுத்து எவனாவது பாப்கார்ன் சாப்பிடுவானா, டிக்கெட் செலவே 150 தான்டா, 180 தான்டா அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போலாம் பெருசாக பசிக்காது. பசிச்சாலும் வந்துட்டு அது ஒரு மைண்ட் செட் தான், சரி நம்ம படம் முடிஞ்சு ஏதாவது சாப்பிட்டுக்கன்னு சொல்லிட்டு பசி தாங்கிடுவேன். பட் லாஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸாக வந்துட்டு அந்தளவுக்கு பசி தாங்கவும் முடியறதில்ல. சாப்பிட்டுட்டு ஒரு 1 or 2 hours மறுபடியும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு ஃபியூ ஹவர்ஸில் மறுபடியும் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ மூவி முடிஞ்சதுக்கப்புறம் போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாங்கிற அளவுக்கு இப்போ என்னால் வெயிட் பண்ண முடியல. ஸோ ஐ ஸ்டார்டட் ஹேவிங், சரி ஓகே நம்ம மந்த்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் தான் படத்துக்கு வரோம். அண்ட் ஆல்சோ வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாகவும் இருப்பேன். ரொம்ப வந்து பர்கரு, பீட்சா இல்லை பஃப் ஐட்டம்ஸ்ன்னு சாப்பிடாமல் கொஞ்சம் பாப்கார்ன் சாப்பிடுவோம். அதுவும் பிளெயின் பாப்கார்ன் இல்லை சால்டட் பாப்கார்ன் மட்டும் சாப்பிடுவோம். கொஞ்சம் கேலரிஸ் கம்மியாக இருக்கும், கேரமெல்லு, சீஸ்லாம் எதுவும் இல்லாமல் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்லாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ பாப்கார்ன் கொஞ்சம் காஸ்ட்லி தான், 300 இல்லை 290 வரும். பட் இட்ஸ் ஓகே, எனக்காவது ஒரு நாள் என்னோடய ஹாப்பினஸ்க்காக செலவு பண்ணுறேங்கிற மைண்ட் செட்டில் அதை நான் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் ஒரு 1 or 2 years தட் ஹஸ் பிகம் அ நார்மல். ஸோ ஒரு படத்துக்கு நான் போயிட்டு வந்தேன்னா 500 ஆகும், இன்க்ளூடிங் டிக்கெட் ப்ரைஸ். இப்போ இந்த சண்டே வந்து நான் தாய்க்கிழவி படத்துக்கு போயிருந்தேன், March 1 அன்னைக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பாப்கார்ன் கதையில் வந்து இன்னும் ஒரே ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. நார்மல் பாப்கார்ன் கூடயே வந்துட்டு பக்கத்தில் ஒரு சாக்லேட் பாப்கார்னோ இல்லை கேரமல் பாப்கார்னோ வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதுவும் வந்துட்டு நான் போகிற தேட்டரில் எங்கள் ஹாஸ்டல் பக்கத்தில் ஒரு மால் இருக்கும். அந்த மாலில் இருக்க தேட்டர்ஸ்லாம் வந்து இன்னுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக அந்த கேரமல் பாப்கார்ன் மேலே எனக்கு ஒரு கண் இருக்கும். கேரமல் மட்டும் இல்லை, அதில் சாக்லேட்டு, நட்ஸுன்னு போட்டு என்னென்னமோ ரொம்ப எக்ஸாட்டிக்காக இருக்கும். அந்த பாப்கார்ன் பார்க்கும்போதே பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க. பட் அது வாங்க வேண்டாம், ஆல்ரெடி 300 ரூபா செலவு பண்ணுறோம், அது 400 நினைக்கிறேன், if I'm not wrong. அது வாங்க வேண்டாம். ஒன்று வந்து ஓவர் ஸ்பெண்டிங், இன்னொன்று வந்து டயட் கான்ஷியஸ் அண்ட் ஹெல்த் கான்ஷியஸ். அவ்வளோ இது போட்டு சாப்பிட வேண்டாம், அவ்வளோ ஸ்வீட் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு தோணும். பட் எனக்குள்ளே அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேரமல் பாப்கார்ன் சாப்பிட்ணும், அந்த சாக்லேட் பாப்கார்ன் சாப்பிட்ணும், அந்த எக்ஸாட்டிக்கான டிஷ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் ஒரு 1 or 2 years வந்து எனக்கு நானே வந்து ஏதாவது ரீசன் சொல்லி தப்பிச்சிட்டே இருந்தேன். நான் உனக்கு நெக்ஸ்ட் டைம் வாங்கித்தரேன், நான் உனக்கு வந்து ஒரு 2 weeks அப்புறம் அதை வாங்கித்தரேன், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சாப்பிட்லாம், இன்றைக்கி வேண்டாம், இன்றைக்கி மதியம் தானே பிரியாணி சாப்பிட்டோம், நேற்று தானே அந்த கேக் சாப்பிட்டோம், இன்றைக்கி இந்த ஸ்வீட் வேணான்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு டாட்ஜ் இட் அவே. ஓகேங்களா? பட் இந்த டைம் வந்துட்டு எனக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் ரொம்ப நாளாக அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நீ என்ன வேணால் கண்டிஷன் சொல்லிக்கோ, எனக்கு வந்து இந்த தடவை எனக்கு அந்த கேரமல் பாப்கார்னோ இல்லை அந்த சாக்லேட் பாப்கார்ன் சாப்பிட்டே ஆகணும், அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணணும். பார்க்கும்போதே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டப்பில் போட்டு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதை ட்ரை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு, தாய்க்கிழவி படம் போயிருந்தப்போ. ஸோ எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட்லேயே போகிறேன். படம் ஓடிட்டு இருக்கும்போது கூட லைட்டாக அந்த பாப்கார்னை பற்றின எண்ணம் வருது. இன்டர்வல் கிட்ட வரும்போதெல்லாம் வந்துட்டு ஐயோ நமக்கு பிடிச்ச பாப்கார்ன் சாப்பிட போகிறேன், ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் அதை ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ க்ரேஸ்லாம் வருது. அப்படியே நாக்கெலாம் எச்சிலாம் ஊற ஆரம்பிக்குது. அப்புறம் இன்டர்வல் விட்டுட்டாங்க அண்ட் இட் இஸ் டைம் டு கோ. நான் பாட்டுக்கு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அந்த பாப்கார்ன் கடைக்கிட்ட போயிட்டு நிற்கிறேன். கொஞ்சம் பேர் முன்னாடி இருக்காங்க. முன்னாடி இருக்கும்போதே நான் பார்த்துக்கிறேன், நாம் இன்றைக்கி அதில் ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்காங்க. ஒரு சாக்லேட்டு, ஒரு சால்ட்டடு, ஏதோ ஹிமாலயன் சால்ட்டடு, என்னடோ வச்சுருக்காங்க. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா. நாம் 2 வருஷமாக எதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம், இந்த சாக்லேட் பாப்கார்ன் தானே. அது வந்து நட்டி சாக்லேட் டக்ஸிடோன்னு எதோ போட்டிருந்தான் பேர் கூட பெருசாக. ஸோ அதான் வாங்கணும்னு சொல்லிட்டு லைனில் நின்னாச்சு. அப்புறம் சிலர்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு சாக்லேட் பாப்கார்ன் கொஞ்சம்,
ஒரு நார்மல் பாப்கார்ன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கூட வந்து கொஞ்சம் சால்ட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்கலாம் வாங்குறாங்க. நான் வந்து நோ நோ நோ, எனக்கு வந்து பியூர் அண்ட் பியூர் நான் அந்த ப்ளஷரை அனுபவிக்கணும், அந்த ஹாப்பினஸ் அனுபவிக்கணும், அந்த சாக்லேட் பாப்கார்ன் தானே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் என்கிட்டயே. ஓகேங்களா? அப்புறம் அந்த பில்லிங் கவுண்டரும் வந்துருச்சு. ஆனால் 1 நட்டி சாக்லேட் டாக்ஸிடோ ப்ளீஸ், ஒரு ரெகுலர் டப்பில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஏதோ பெரிய ஆள் மாதிரிலாம் பேசுகிறேன். அப்புறம் வந்து அவங்க அந்த டப்பில் எடுத்து போடுறாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஐயோ இன்றைக்கி நம்ம இது சாப்பிட போகிறோம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் அந்த பாப்கார்ன் கையில் கொடுத்தோன்னே ஒரு 2-3 எடுத்து உடனே வாயில் போட்டுட்டேன். பிகாஸ் அந்த ஒரு கிரேஸ், சும்மா 2-3 எடுத்து வாயில் போடுவோம்ல, அப்படியே ஸ்வீட்டாக இருந்துச்சு, நட்ஸ்லாம் வாய்க்கு வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகேவா? அப்புறம் அதை வாங்கிட்டு அப்படியே அதை சாப்பிட போகிறங்கிற ஒரு ஆசையோடய மணி நான் தேட்டருக்குள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு என்னோடய சீட்டில் உட்காந்துடுறேன். ஓகேவா? அப்புறம் அதை சாப்பிட ஆரம்பிக்கிறேன். முதல் வாய் செமையாக இருக்குது, 2வது வாய் இன்னும் செமையாக இருக்குது, 3வது வாய் இன்னும் செமையாக இருக்குது. அப்பா என்னடா அது டேஸ்ட்டு, சாக்லேட் வாயில் வருது, நட்ஸ் வாயில் வருது, லைட்டாக டார்க் சாக்லேட் போட்டிருப்பாங்க போல், ஒரு டிஞ்ச் ஆஃப் பிட்டர்னஸ் இருக்குது, சாப்பிட செமையாக இருக்குது. அப்படியே ஒரு 1 or 2 minutes போகுது. ஒரு 4-5 வாய் சாப்பிட்ருப்பேன். அப்புறம் 6வது வாய் 7வது வாய் போடுறேன், திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தான் இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. ஒரு மாதிரி திகட்டுது, ஓவர் ஸ்வீட்டாக இருக்குது, வாய் ஏதோ பண்ணுது, வயிறு ஏதோ பண்ணுது, ஐயோ சாப்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, நம்ம நிறையா சாப்பிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம், 1 at a time 2 at a time அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சாப்பிட ட்ரை பண்ணுறேன். காசு போட்டு வாங்கியிருக்கோம், ப்ளஸ் இவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கியிருக்கோம், எப்படியாவது சாப்பிடணும்ல, அப்படி ட்ரை பண்ணுறேன். அப்படியும் திகட்டுது, நிறையா சாப்பிட முடியல. சரி ஓகே, ஒரு 5 minutes நம்ம சைடில் வச்சிடலாம், ஒரே முட்டை சாப்பிட்டா தானே இப்படி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம், பட் இன்னைக்கு பிடிச்ச இந்த பாப்கார்னை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வேணா ஒரு பெரிய டப்பில் கொடுத்துருக்காங்க, நிறையா இருக்குது. அப்புறம் ஒரு 5 minutes 10 minutesக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட்லான்னு பார்க்குறேன். அப்பயும் ஒரு வாய் 2 வாய்க்கு மேலே சாப்பிட முடியலங்க. நான் வந்து லாஸ்ட் ஒரு 6 months கொஞ்சம் சுகர் கட்டில் இருந்தேன். அதனாலயா இல்லை இந்த ஓவர் ஸ்வீட்டாக இருக்கா, எனக்கு திகட்டு தான் என்னன்னு தெரியல, பட் என்னால் சாப்பிடவே முடியலங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து சைடில் வச்சுட்டேன், போதும்டா இதுக்கு மேலே சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு. ஒரு காவாசி கூட நான் சாப்பிட்ருக்க மாட்டேங்க, அவ்வளோ ஆசைப்பட்டு வாங்கி, அவ்வளோ வருஷம் கனவோட ஒரு பாப்கார்ன் வாங்கி கடைசியில் சாப்பிட முடியாமல் போச்சு. அண்ட் படம் முடிஞ்சு எழுந்திரிச்சு வரும்போது அந்த பாப்கார்னை ஒரு செகண்ட் பார்த்துட்டே வந்தேன். அட பாவி, எவ்வளோ ஆசைப்பட்டு இதை வாங்கணும், கடைசியில் நார்மல் பாப்கார்ன் கூட நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பத்தலைன்னு உட்காந்துட்டு இருப்பேன். இதை வந்து ஒரு 10% தான் நான் சாப்பிட்ருப்பேன். அண்ட் எனக்கு அப்போ தான் தோணுச்சு, அந்த பாப்கார்ன் சாப்பிடும்போதோ இல்லை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும், இதுக்கு நம்ம எப்பவும் சாப்பிட்ற ரெகுலர் பாப்கார்னே பரவாயில்லையே, எதுக்கு நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டோம், எதுக்கு நம்ம இவ்வளோ ஆசைப்பட்டு கடைசியில் இதை வாங்கி சாப்பிட முடியாமல் போனோம். அந்த காக்கா முட்டை படம் கிளைமேக்ஸில் வரும்ல, பீட்சா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட அந்த குட்டி பசங்க போயிட்டு கடைசியில் வந்துட்டு இதுக்கு என்னடா இப்படி பிடிக்குது, இதுக்கு நம்ம ஆயா சுட்ட தோசையே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்கல்ல. எனக்கு அந்த நிலைமை தான் வந்துச்சு. இதுக்கு ரெகுலர் சால்டட் பாப்கார்னே வாங்கியிருப்பேன், இல்லை லைட்டாக கேரமல் போட்டிருப்பேன். என்னடா நவீன் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ வெரி ஃபன்னி இன்சிடென்ட். அண்ட் எனக்கு வந்து அது அந்த நாள் ஃபுல்லாக ஓடிட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி ஃபன்னியாக, நாட் இன் அ வெரி சீரியஸ் நோட். ஓகே, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தேன், இப்படி ஆச்சு, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன்டா சாரி, ஒரே கஷ்டமாக இருக்குடா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அண்ட் நம்ம மைண்டு சும்மா இருக்குமா, ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்தாலே அதை கனெக்ட் பண்ணி லைஃப் இன்சிடென்ட்ஸு, லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிடும்ல. இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிற அப்படின்லாம் என் மைண்ட் எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதில் 2 லேர்னிங் எனக்கு இருந்துச்சு இந்த ஹோல் பாப்கார்ன் சாகால. அதை தான் உங்களுக்கும் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து, நம்ம பெருசுன்னு நினைக்கிற எந்த விஷயமும் பெருசு இல்லை. ஆமாங்க, இந்த 2 வருஷமாக இந்த பாப்கார்னை, இந்த சாக்லேட் பாப்கார்னை நான் ரொம்ப பெருசுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை கண்ணாலேயே பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். ஒன் டே ஐ ஹாவ் திஸ் ஒன் டே நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசியில் பார்த்தா அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, நார்மலாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ஸ்வீட், பட் என்னால் அது சாப்பிடக்கூட முடியல. இதுதான் நான் ரொம்ப நாளாக வந்து மைண்டில் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் போல், பெருசுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம லைஃப்லேயும் அப்படி தானுங்க, நம்ம பெருசுன்னு நினைக்கிற நிறையா பர்சன்ஸாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம், ஒரு ஜாபாக இருக்கலாம். அதில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு. சொல்லுவாங்க, பணக்காரனாக இருக்க ரொம்ப ஆசைப்படாதீங்க, ஒரு நாள் பணம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் மணியை நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம லைஃப்பில் பெருசுன்னு நினைக்கிற நிறைய விஷயங்கள் நிஜமாகவே பெருசு கிடையாது. அண்ட் யூ வில் ரியலைஸ் தட் ஒன் டே. அண்ட் இது ஒரு செம ரியலைசேஷனில் இதை வந்து நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்துக்கு அப்ளை பண்ணலாம். எல்லாமே இங்கே ரொம்ப ஜென்டிலான, சட்டிலான, சாதாரண விஷயங்கள் தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? அண்ட் 2வது லைஃப் லெசன் என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த மாதிரி நம்ம ரொம்ப பெருசுன்னு நினச்சிட்ருக்கோம், என்னைக்காவது ஒரு நாள் இதை பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க விஷயத்தை நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிடலாம். இல்லை அதை என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணிடலாம், விட வேண்டாம். ஏன்னா பண்ணிட்டாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது பெருசு இல்லை. எதிர் அதில் இருக்க ஹாப்பினஸ் நமக்கு கிடச்சிரும், இல்லை அது அவ்வளோ பெருசு இல்லைன்னு தெரிஞ்சிடும். அண்ட் நமக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இனிமேல் அந்த பாப்கார்ன் பக்கம் நான் போவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை.
நார்மல் சால்டட் பாப்கார்ன், தேவைப்பட்டால் கொஞ்சம் கேரமல் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ளேவர். அதை தாண்டி நான் அந்த பாப்கார்ன் பக்கமே போக மாட்டேன். ஸோ நம்ம பெருசுன்னு நினைக்கிற விஷயத்த ட்ரை பண்ணிடலாம் என்னைக்காவது ஒரு நாள். நம்ம பயப்படுற ஒரு விஷயத்தையோ இல்லை ரொம்ப நாளாக தள்ளி போட்டிருக்கிற விஷயத்தையோ சீக்கிரமாக ட்ரை பண்ணிடலாம். முடிஞ்சால் இன்றைக்கே ட்ரை பண்ணிடலாம், இல்லை நாளைக்கே ட்ரை பண்ணிடலாம். நத்திங் டு லூஸுங்க, நத்திங் டு லூஸ். ட்ரை பண்ணிட்டா அன்றைக்கி அதோடு அது முடிஞ்சது, நம்ம மைண்டில் அது இருக்காது. ஸோ அது வந்து நம்மளோட காதலை ஒருத்தட்ட சொல்லணும்னு நினைக்கிறதா இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஒரு ஜேர்னியாக இருக்கலாம், ஒரு கரியராக இருக்கலாம். நம்ம எதை பெருசுன்னு நினைக்கிறோமோ அதை ட்ரை பண்ணியும் பார்த்துடலாம். நம்ம மைண்டுக்கும் ஒரு பீஸ் கிடைக்கும் அண்ட் வில் பி ஹாப்பி. இல்லை என்ன தான் அந்த பாப்கார்ன் திகட்டினாலும் நான் பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக தாங்க இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு தான் வந்து இந்த எபிசோட். ஸோ உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். கொஞ்சம் ஃபன்னியாக இருந்திருக்கும். யூ வுட் ஹவ் ரிலேட்டட் டு இட் அண்ட் யூ வுட் ஹவ் கனெக்டட் டு இட் நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் எப்பவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிகிட்டே இருங்க அண்ட் எப்பவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. அவங்களும் சேர்ந்து சிரிக்கட்டும். அண்ட் நீங்கள் லிசன் பண்ணுற ஆப்பில் மறக்காமல் இதயத்தின் குரலை ஃபாலோ பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட இந்த மாதிரி எந்த கதைகளையும் எந்த ஃபன்னியான இன்சிடென்ட்டையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களுக்கும் நிறையா மோட்டிவேஷன் கிடைக்கும். சரியா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு 2 வாரங்கள் கழித்து நம்ம சந்திப்போம். டாடா, பை பாய்.